கண்டிப்பாக ஆதரவு இருக்குது. பிரபு சாருக்கு வந்து விஜய் ஆதரவு இங்கே வந்து தான் அவர் பிரச்சாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் வராமல் இருந்திருந்தா கூட அவருக்கு 100% இங்கே ஓட்டு விழுவும். ஏன்னா அவர் காரைக்குடியில் அவ்வளோ பிரபலம் அடைஞ்சிருக்காரு. ஏன்னா காரைக்குடியில் அவரோட செல்வாக்கு அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா அவர் பல்துறையில் பல் ஆஸ்பத்திரி வச்சு அவர் நிறைய பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து அவர் அரசியலில் வந்து அவர் வேறு எதுவும் புதுசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் நிறைய பண்ணியிருக்காரு. பல் ஆஸ்பத்திரியிலே ஏழைகளுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. இது வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்து மேற்கொண்டு நல்லது பண்ணணுங்கிற பொருளில் வந்து பண்ணுறாரு. இவர் விஜய் வந்து அவரோட வந்து என்ன எங்களுக்கு ஒரே ஒரு குறை, அவர் வந்து பேச முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதுக்கு வந்து கூட்டம் அதிகமாக கட்டுக்கடங்காத கூட்டம் அதிகமாகிடுச்சு. அது ஒன்று தான் காரணம். கண்டிப்பாக பிரபு தான் இந்த காரைக்குடி தொகுதியில் வெற்றி பெறுவார். சீமானுக்கு வந்து 25% வாய்ப்பு இருக்குது. மற்ற எல்லாமே அவருக்கு தான். ஏன்னா கணிப்பு சொல்ல முடியாது. சீமா என்ன தான் நீங்கள் பிரபு டாக்டராக இருந்தாலும் டிஎம்கேக்காரருக்கு டிஎம்கே தான் போடுவாங்க, ஏடிஎம்கே தான் போடுவாங்க. ஸோ சீமானுக்கும் ஒரு பங்கு இருக்கும். ஸோ ஆனால் 100% பிரபு தான் ஜெயிப்பார். ஆதரவு இல்லை, 100% இல்லை. அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு எதுவுமே தெரியலை. வந்து நாட்டை என்ன பண்ண போகிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வேஸ்ட்டு. விஜய் கட்சினால வேஸ்ட்டு தானே. அப்புறம் என்ன, காங்கிரஸ் ஜெயிச்சிடும். சான்ஸ் இல்லை, ஆங்குடி ஜெயிச்சிருவார். ஆனால் போகவே இல்லை, ஸ்டாலின் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கல்ல எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுண்ணே. இதுக்கு மேலே அண்ணே ஆதரவு வேணும். அண்ணே பேசுகிற ஆள் பேசிக்கிட்டு தானே இருப்பாங்க. அது எப்படிண்ணே ஓட்டாக மாறாதுன்னு எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்கள். இன்றைக்கி வந்தவங்க எல்லாருமே ஏன்னா உறுப்பினரே நாங்கள் உறுப்பினர் கார்டே 3 கோடிட்ட உறுப்பினர் கார்டு போட்டு வச்சுருக்கோம், ஓட்டர் ஐடி வச்சு. அப்படி இருக்கும்போது எப்படிண்ணே ஓட்டாக மாறாது? 3 கோடி ஓட்டு இருக்குண்ணே. ஆதரிக்கு என்னென்ன காரணம்னா அவர் வந்தால் நல்லது பண்ணுவாப்புல. அதான் அவர் என்ன சொல்கிறது, அவருக்கு காசு பணம்லாம் தேவையில்லண்ணே. இருக்கிற பணமே அவர்கிட்ட இருக்கிற பணமே போதும்ண்ணே. இங்கே வந்து என்ன காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இங்கே வந்து அரசியலுக்கு வந்து சம்பாதிக்க போகிறாருல்ல, அவர்கிட்ட இருக்கிற பணமே போதும். அவர் வந்து எல்லாம் நல்லா பண்ணுவாப்புலண்ணே. அண்ணே அவர் கொடுத்துருந்த டைம் வந்து 12 to 2 வந்தது நமக்கே தெரியும் எவ்வளோ. இங்கே இந்த அந்த லீடர் ஸ்கூல்கிட்ட வரும்போதே மணி 2:15 ஆகிப்போச்சு. அதுக்கு மேலே என்ன பண்ணுறது? அதான் கெடுபடியாக வேறு இருக்கு. 2 மணிக்கு மேலே டைம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் முன்ன பின்ன ஆனாலும் என்ன பண்ணுறாங்க நமக்கு தான் பார்க்குறோம்ல. அதான் வேறு ஒன்றும் இல்லை. அண்ணே பிரபு தானே, அவர் தானே பிரபுன்னு இருந்தேன். அதெல்லாம் சொல்கிற ஆள் சொல்லிட்டு போகிறாங்க. யார் இந்த இது என்டிகே சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்கிற ஆள் சொல்லிட்டு போகிறாங்கண்ணே. கஷ்டம்ண்ணே. அண்ணே கொஞ்சம் இழுப்பு, அதாவது யார் ஜெயிப்பானா அது குத்து மதிப்பாக சொல்லணும்னா யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது. இழுபறியில் வரும். ஆனால் பிரபு லீடிங் அடித்து வந்துடுவாப்புல. முதல்வராக விஜய் தானே. என்னண்ணே ஆதரவு இருக்குது. நியூ டைம் ஓட்டர்ஸ் அண்ட் லேடிஸ் அவங்க எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாக கொடுக்குறாங்க. அண்டு ரொம்ப நாளாக இங்கேயே தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அது அவங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக உள்ளவங்க, அவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. புதுசாக இப்போ வர்றவங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அதில் ஒரு இன்ஸ்பிரேஷன், அவரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது. ஸோ அவங்க புதுசாக பண்ணும்போது இப்போ ஏற்கனவே இப்போ போன வருஷம் வரைக்கும் ஓட்டு போடாமல் இருக்கவங்களாம் இந்த வருஷம் அவங்களுக்காக போய் போடுவாங்க அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி வருவாங்க. அவர் சொன்ன மாதிரி தான், அதில் உள்ள மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் கிளியராக தெரியல என்ன பண்ணுவாங்கங்கிறது கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியாது. பண்ணுவாங்க, ஒரு சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவருக்கு 50% சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டியும் ரொம்ப ஸ்ட்ராங் உள்ளவங்க தான் இங்கே. ஆமாம், சீமான் இருக்காங்க. டிஎம்கே ரொம்ப வருஷமாக காரைக்குடியில் டிஎம்கே தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முதல்வராக சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். யார் வந்தாலும் நல்லாயிருக்கும் தான். காரைக்குடியில் விஜய்க்கு நிறைய பேர் இளைஞர்கள் எல்லாரும் நிறைய பேர் ஆதரவாக இருக்காங்க. நானும் விஜய்க்கு சப்போர்ட்டாக இருப்பேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்ன ஒன்று, இன்றைக்கி வந்ததில் நிறைய இளைஞர்கள் வந்து ஏமாந்து போயிட்டாங்க. நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்னு சொன்னாலே போதும். அதனால் இன்னொன்று, அவர் பிரபு வேட்பாளர்கிட்ட கொஞ்சம் பேசியிருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் நல்லா மிஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க அவர் ரசிகர்கள் போகிறோம். ஏன்னா அவர் பேச்சை கேட்குறதுக்காண்டி தான் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவர் பேசாதனால ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சு போனாங்க. ஆனால் அவர் வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது.
அவர் வந்தாருன்னா நிறையா நன்மைகள்லாம் செய்வார். என்ன அந்த நம்பிக்கையில் இருக்காங்க நிறைய பேர். அது நிச்சயம் சான்ஸ் இருக்குது. அவருக்கு அவ்வளோ சான்ஸு தெரியல. ஆனால் விஜய்க்கு வந்து அதிகமாக சான்ஸ் இருக்கதா தெரியுது. இல்லை அதை விட இப்போ நம்ம பார்க்குற கூட்டத்தை பார்த்தோம்னா நம்ம விஜய்க்கு தான் நிறையா சான்ஸ் இருக்குது. நிச்சயம் எங்கள் சப்போர்ட் எப்பொழுதும் அவருக்கு இருக்கும். கண்டிப்பாக இருக்குங்க. அவர் இப்போ அண்ணன் பிரபு நல்லா 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு கிரவுண்டில் இறங்கி. கண்டிப்பாக ஆதரவு இருக்குது விஜய்க்கு. கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். 2 வருஷம் பண்ணியிருக்காரு, வந்ததுக்கப்புறம் பண்ண மாட்டாரா? மக்கள் எல்லோரும் நம்பிக்கையில் தான் இருக்காங்க. விஜய் மேலே நம்பிக்கையில் இருக்காங்க, அண்ணே பிரபு மேலே நம்பிக்கையில் இருக்காங்க. இல்லை, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டைம் கொடுத்த டைம் இல்லைங்க, என்ன பண்ணுவாங்க? டைமுக்கு மேலே போனாலும் பிரச்சனை தானே. அதனால் ஃபாலோ பண்ணுறப்பல கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். அவர் அதே பிரபுன்னா அதுக்கு ஏற்றாப்புல கரெக்டாக செய்கிறாப்புல. இல்லை பிரபுனை செய்யாமல் இருந்தால் இவ்வளோ கூட்டம் வரப்போகிறதில்ல. இது வந்து விஜய்க்கான கூட்டம்னு சொல்லுவா சில பேர். இது விஜய்க்கான கூட்டம் மட்டும் இல்லை, பிரபுனுக்கும் அந்த கூட்டம் தான் இது. அண்ணன் வேட்பாளர் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான வேட்பாளர் காரைக்குடில. மற்ற எல்லா வேட்பாளரை விட இவர் வந்து கொஞ்சம் படித்தவர், மக்களுக்கு செஞ்சவர். அவங்க ஃபேமிலியும் அந்த மாதிரி பேக்ரவுண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, கன்ஃபார்மாக காரைக்குடில வெற்றி உறுதி. அது நிற்கட்டும். வாழ்த்துக்கள் வேணால் சொல்லலாம். அன்னை மாதிரி அண்ணன் டைப்பில் சொன்னால் வாழ்த்துக்கள் வேணால் சொல்லலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் வெற்றி நமக்கு தான். அது எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பிக்கையோடு இருக்க எங்கள் அண்ணன் வருவார்னு. காரைக்குடி தொகுதி எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணன் பிரபுன்னு கன்ஃபார்ம். மேலிடத்தையும் எல்லா மக்களும் சேர்ந்து ஆதரிச்சாங்கன்னா மேலிடத்தையும் மாற்றலாம். பார்ப்போம், மாறட்டும். நம்மளுக்கு அண்ணன் பிரபுன்னு தான் வரணும். காரைக்குடியை பொறுத்த அளவில் முதல்வராக தளபதி விஜய் தான் வரணும். ஆனால் எங்கள் விஜய்க்கு நல்லா ஆதரவு இருக்குண்ணா. தளபதிக்கு நல்ல ஆதரவு இருக்குது. அவர் டிகே பிரபு சாருக்கும் நல்ல ஆதரவு இருக்குது. ஏன்னா அவர் ஒரு கட்சி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கட்சி ஸ்டார்ட் பண்ணியே மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. கிட்டத்தட்ட ஒரு இப்போ பொறுப்பில் இருக்கிற கட்சி வந்து எதுவும் பண்ணலை. நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து ஒரு குறைகளை போய் சொன்னால் உடனே பண்ணி கொடுத்துட்றாப்புல. அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு விஷயத்த சொன்னால் உடனே பண்ணி கொடுத்துட்றாப்புல. அந்த நம்பிக்கை வந்து அவர் வராமலே இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு. வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பண்ணுவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அனுபவம் இல்லாமல் இவ்வளோ பண்ணவே மாட்டாப்புலையே. அரசியலில் இவ்வளோ அனுபவம் இல்லாமல் இவ்வளோ விஷயங்களை, அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை இவ்வளோ பண்ணவே மாட்டாப்புலையே. அனுபவம் இருக்கிறனால தானே பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. விஜய் பேசாமல் போனதும் இல்லை, வந்தாப்புல. ஏன்னா இங்கே அவங்களுக்கு டைமும் வந்து ரொம்ப ஒதுக்கலைண்ணா. எதே சொல்லிட்டேன், 10 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் எதுவும் பேசவும் முடியாது. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்ட்டு. அவ்வளோ கூட்டத்தில் வந்துட்டு அவள் வந்துட்டு பேசாமல் போனான்றதுக்கு என்ன சொல்கிறது, பேச டைம் கொடுக்கல. அதுபோக வந்துட்டு அடுத்த கட்சியும் வர்றாங்க, ஓட்டு கேட்க வர்றாங்க. உங்கள் இதை முடிச்சு போலீஸ்லாம் வந்துட்டு வேறு ஒரு இதுக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு போகணுன்றாங்க. அதனால் வந்து அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். டைம் கொடுத்தா அவர் பேசிடுவாப்புல. இல்லை, ஆக்சுவலாக அவர் வந்ததே இங்கே 2:30 தான், கரெக்டாக 2:30 இங்கே வந்துட்டாப்புலையே. தேவர் சிலைக்கிட்ட வந்துட்டு 2:30 வந்துட்டாப்புல. வந்துட்டு அவனுக்குள்ளே வந்துட்டு சார் பிரபு சார்வையும் அறிமுகப்படுத்திட்டு விசிறி சின்னத்தை காட்டிட்டு கிளம்பிட்டாப்புல. கண்டிப்பாக அமைப்பாப்புல. காரைக்குடியில் டிகே பிரபு சார் வந்துடுவாங்க. சீமான் சாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். சீமான் சார் வந்து நிறைய சீமான் சாருக்கும் டிகே பிரபு சாருக்கும் தான் போட்டி இங்கே. அமமுக அவங்க காங்கிரஸ் ஆளுங்கட்சி. அமமுக வந்துட்டு ஆல்ரெடி நின்று அதிக வாக்குகள் வாங்கினாங்க. இப்போ பிஜேபியில் கூட்டணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எப்படின்னு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிகே பிரபு சாருக்கு அதிக மக்கள் ஆதரவும் இருக்குது. அவர் கண்டிப்பாக வந்துடுவாப்புல. ஆதரவு இருக்குங்க. டிகே பிரபு நல்லவர், அவருக்கு ஆதரவு இருக்குது. ஜெயிப்பார் நிச்சயம். அவருக்கு டைம் கொடுக்கல. ஆமாம், இடைவெளியில் நிப்பாட்டிவிட்டாங்க 1 மணி நேரம். எஸ்எஸ் கோட்டையில் செக்கப்னு நிப்பாட்டிட்டாங்க. அதனால இங்கே வந்தது லேட்டு. டைம் முடிஞ்சு போச்சு. டைம் சரி 1/2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம்னு கொடுக்கல. இல்லை
கொடுத்துருந்தா பேசியிருப்பார். டைம் முடிஞ்சதுனால அவர் போயிட்டார். ஜெயிப்பார். டிகே பிரபுக்கு வாய்ஸுங்க. ஆதரவு இருக்குது ஐயா. அவர் பண்ணுற எல்லாமே நல்லதாக பண்ணுறீங்கன்னு இருக்கிறார். அதனால் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் ஐயா. அதெல்லாம் எதுவும் இல்லை ஐயா. எங்கள் விஜய்க்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் ஐயா. எங்களுக்கு எல்லாமே வந்து கடவுளுன்றது ஒருத்தர்னா அது எங்கள் விஜய் தான் ஐயா. நாங்கள் கொடுப்போம் ஐயா. ஐயா கடவுள் கொடுக்குறப்போ நீ வந்து என்ன கொடுப்பாருன்னு கேட்பீங்களா? கேட்க முடியுமா உங்களால்? அது மாதிரி எங்கள் ஐயா கொடுக்குறப்போ எதுவுமே உங்களால் கேட்க முடியாது ஐயா. அவர் செய்வார் ஐயா. எல்லாமே எல்லாம் நல்லா செய்வார் ஐயா. ஐயா கண்டிப்பாக ஜெயிப்பார் ஐயா.